Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி டூபிபுரத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவியின் உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் பழைய மாநகராட்சி முன்பாகவும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக மாநகர மாவட்ட கழக அலுவலகமான இதய தெய்வம் அம்மா மாளிகையில் உள்ள புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம் தலைமையிலான அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள புரட்சி தலைவியின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KS தென்னரசு, VP சுப்பிரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பேருந்து நிலையம் எதிரில் வைக்கப்பட்ட அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி தலைமையிலான அதிமுகவினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் முத்தையா, சதன் பிரபாகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பேரூராட்சி மற்றும் ஆலங்காயம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. ஆலங்காயம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவி அம்மா திருவுருவ படத்திற்கும் புரட்சி தலைவர் திருவுருவ சிலைக்கும் வாணியம்பாடி அதிமுக MLA செந்தில்குமார், முன்னாள் MLA கோவி சம்பத்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மௌன அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் தமிழ்நாடு மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஆளுமை புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சி தலைவர் MGRின் திருவுருவ சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த இதய தெய்வம் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு கழக அமைப்பு செயலாளர், மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மக்களின் மனங்களில் நீங்கா இடம்பெற்ற புரட்சி தலைவி ஜெயலலிதா 8ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படம் தலைமை கழகத்தில் இருந்து பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அண்ணா சிலை அருகில் வரை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் இளஞ்சி, குற்றாலம், மேலகரம், சுந்தரபாண்டியபுரம் ஆகிய பகுதிகளில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. கழக அமைப்பு செயலாளர் PG ராஜேந்திரன் தலைமையிலான கழக நிர்வாகிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கரூரில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மாவட்ட கழக செயலாளர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் உள்ள புரட்சி தலைவியின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான MR விஜயபாஸ்கர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் MGR திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கோவை மாவட்ட செயலாளர் அம்மன் K அர்ஜுனன் தலைமையில் மௌன ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவட்ட செயலாளர் தலைமையில் ஏராளமான தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று கோவை அவிநாசி சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து இதய தெய்வ மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்த இந்நிகழ்வில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.